ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏர் கூலர், ஏசி இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம மேலே வந்து 110 = 12,000 BTU அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எம்எம்மில் சென்டிமீட்டரில் எடுக்கிறோம், ஓகேங்களா. வெயிட்டை வந்து கேஜியில் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ஹீட்டை எவ்வளோ ரூமில் இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து BTU, கிலோ கலோரி, இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறது. அப்போது ஒரு டன் ஐஸை வச்சு நம்ம வந்து ஒரு ரூமை கூல் பண்ணுறோம் அப்படின்றது = 110 AC அதோட பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா. 110ன்றது வெயிட்டை கிடையாது, 12,000 BTU ஹீட்டை வந்து அது கூல் பண்ணும், அந்த ரூம் வந்து கூல் பண்ணும் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஃபஸ்ட்டு இந்த ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர்ன்றது நமக்கு நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். இந்த ஈர கோணி பை, இந்த ஜூட்டில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் கூட நீங்கள் தண்ணி அதில் விட்டுட்டு ஃபேன் காற்று வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியில் இருக்க சில்னஸ்ஸு காற்று மூலிமா படும்போது நமக்கு அந்த சில்னஸ் கிடைக்கும். பட் அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையா இதாகும். என்ன ரீசனாக, நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த தண்ணி வந்து அதிலே இருக்கும், நல்லாயிருக்கும். பட் 1 வீக் வந்து நீங்கள் அதை வாஷ் பண்ணாமல் திரும்ப 1 மந்த்து 3 மந்த்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த இதில் வந்து டஸ்ட்டு உட்காரும். ப்ளஸ் வந்து கண்டினியூஸாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், அது உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்கும், அந்த வாட்ரு எவ்வளோ கண்டாமினேட் ஆகிருக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அலர்ஜிஸ் வரலாம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஓகேங்களா. அப்போது ஏர் கூலர் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அது வந்து நமக்கு வந்து டேரெக்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வாலில் டைரெக்ஷன் ஃப்ளோ வந்து படுற மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த வாட்டரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகும். அப்போ வந்து RH, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அந்த ஹியூமிடிட்டி அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கோல்டு வரும், ஓகேங்களா. மழை காலத்தில் நமக்கு 100% மாய்ஸ்சர் இருக்குன்னா அப்போ அந்த டைம் கோல்டு ஆகிறதுக்கு காரணமாக அதுதான். அப்போது இதெல்லாமே இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்போது ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதேமாதிரி அந்த த்ரோ வந்து டைரெக்டாக மேலே அடிக்காத மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணால் ஏர் கூலர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஏர் கண்டிஷ்னர் பார்த்தோன்னா காஸ்ட் வைஸ் அதிகம், அதனால தான் நிறைய பேர் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து விண்டோ இருக்கு இல்லைங்களா, விண்டோவுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அது எப்படி ஒர்க் ஆகணும்னா, வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ஏரை இழுத்து உள்ளே தள்ளுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா வெளியே யாரோ ஒரு பேட் ஸ்மெல் இருந்தால் கூட உள்ளே விழும். அதுமாதிரி என்ன ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அதோட இது உள்ளே வந்துச்சுன்னா தூங்குறவங்களுக்கு அந்த இது அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து அதில் நிறைய நல்லது இருக்குது. பட் நம்ம இதுக்கு அந்த மாதிரி வெளியே வச்சோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஏர் கூலர் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ மட்டும் உள்ளே வர மாதிரி, அந்த சக்கிங் பண்ணுற ஏர் வந்து வெளியே இருக்க ஃப்ரெஷ்ஷாக இழுத்து ரூமுக்குள்ளே தள்ளுற மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் விண்டோஸில் ஃப்ரெஷ்ஷாக மாதிரி சின்ன ஒரு ஃபேன் கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு 4 மணிக்கு இது மாதிரிலாம், ஒரு 9 o'clock கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைட்டில். பட் ஏர்லி மார்னிங்லாம் வந்து வெளியே இருக்க அந்த சில்னஸ் காற்று உள்ளே வரும்போது நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ஏர் கூலர் வந்து மேக்ஸிமம் அதை மாதிரி யூஸ் பண்ணோம், நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டரில் வச்சு த்ரோ மட்டும் உள்ளே வர மாதிரி பண்ணணும். பட் ஏசி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக கூலிங் மட்டும் கொடுக்கறதில்ல, ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் இருக்க ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணுது. அதில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஏரில் இருக்க டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகும்போது ப்யூரிஃபையாக நமக்கு வந்து ஏர் கிடைக்கிது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது. மைக்ரான் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரான் சொல்லுவாங்க, அது 10 மைக்ரான், 3 மைக்ரான், 5 மைக்ரான் இந்த மாதிரி. அதுக்கு பாயிண்டில் போகிறதுல HEPA ஃபில்டர்ஸ், அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில், ஆப்ரேஷன் தேட்டர்ஸில், ப்ரொடக்ஷனில், இந்த ஸ்டெரைல் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி மெடிசன் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து HEPA ஃபில்டர்ஸ். அப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக கிடைக்கும், 99.9% கிடைக்கும் HEPA ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அதேமாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் அதேமாதிரி ஸ்பிட் ஏசிலையுமே நீங்கள் வந்து செட் பாயிண்ட் வந்து நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27, 26 தான் வைப்பேனே மினிமமே. அதுக்கு கீழே நான் போகவே மாட்டேன். ஒன்று எனக்கு செட் ஆகாது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் சேவிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் 5 ஸ்டார் ஏசி வாங்கிட்டு நீங்கள் 22, 20 வச்சிங்கன்னா செட் பாயிண்ட்டு, அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு
கண்டினியூஸாக கம்ப்ரஸர் ரன் ஆகும். நீங்கள் இன்வெர்ட்டருக்கே வாங்கினாலும் அந்த அளவுக்கு அது லோடை வந்து இது பண்ணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உள்ளே வந்து நம்ம வுட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட மாட்டோம். ஏன்னா உள்ளே வந்து ஒரு மெட்டல் பார்ட் இருக்கும். மேபி இந்த பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா எல்லாம் அந்த ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது ப்ராப்பராக கப்போர்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கப்போர்டு ஒர்க் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த மெட்டல் பார்ட்டு எல்லாமே வந்து அந்த கூலிங் அப்சர்வ் பண்ணும். அப்போ அடிஷ்னலில் உங்களுக்கு லாஸு. அப்போது அதை வந்து திக் கட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் கப்போர்ட் பண்ணணும், ஒரு நல்லா திக்கான ஒரு கட்டன் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அப்சர்வேஷன் லாஸ் பண்ணலாம். அதேமாதிரி எல்லாமே பீரோ வந்து உள்ளே தான் வைப்போம். இப்போ அதெல்லாமே கூலிங் வந்து அப்சர்வ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய லாஸ் இருக்கும் நமக்கு. அப்போது பவரோட கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மெயின்டைன் ஆர்ஹெச்ன்றது பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டேஸில் இப்போது மழை டைம்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அதிகமாக மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் காயிலில் இந்த ஏர் பட உள்ளே இருக்க அந்த ஈரப்பதம் வந்து கம்மியாகிட்டே தான் போகும். அதனால தான் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அது வந்து தனி யூனிட்டே இருக்குது, ப்ரிசிஷன் யூனிட் சொல்லுவாங்க. அதெல்லாம் சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன் 2 இது நடக்கும். எப்போ ஆர்ஹெச் லெவல் மெயின்டைன் ஆகலையோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காயில் ஹீட்டர் ஆன் ஆகிட்டு மெயின்டைன் ஆகும். அதுமாதிரி ரொம்ப தேவைன்னும் போது காயிலில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணியும் நமக்கு ஆர்ஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது தனி சிஸ்டமே இருக்குது. அதனால் வந்து ஏர் கூலரோட ஒர்க் ஆஃப் பிரின்சிபல் வேறு, ஏசியோட பிரின்சிபல் வேறு. இதில் இருக்க கேஸ் வந்து அது மாதிரி நமக்கு கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு கூலிங்காகவும் கொடுக்கும், வெளியே ஹாட்டாகவும் மாறுறது ஒரே கேஸ் தான். பட் அதோட தன்மை அது மாதிரி. அதனால தான் கேஸ் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சார்ஜஸ் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த கேஸோட தன்மை அது மாதிரி. அந்த கேஸை வந்து ஒரு மோட்டர் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹீட் ஆகிடும். அதேமாதிரி ப்ரெஷரும் அதிகமாகிடும். அதேமாதிரி அந்த ப்ரெஷரை வந்து அந்த கேஸோட ப்ரெஷர் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். இந்த கேஸோட தன்மை வந்து மாறுறதுனால தான் அந்த கேஸோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. நீங்கள் நார்மல் ஏர் எடுத்து ஏசியில் கொடுத்தீங்கன்னா கூலிங் வராது. அப்போது அந்த ரெஃப்ரிஜரண்ட் சொல்கிறேன் அந்த கேஸை வந்து R12 R22 இதெல்லாம் வந்து முன்னாடி யூஸ் பண்ண பேன் பண்ணிட்டாங்க. இப்போ யூஸ் பண்ணுற R410 407 32 இந்த கேஸ்லாம் தான் இப்போது யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கான பாயிலிங் பாயிண்ட்டு இதெல்லாம் ப்ரெஷரோட இதெல்லாமே மாறும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேஸோட காஸ்ட்டுமே மாறும். அந்த தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸோட காஸ்ட் அதிகம். அதேமாதிரி அந்த கேஸ் லீக் அரெஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் சிஸ்டமில் இருக்க ஜாயின்ட்ஸில், அதாவது வெல்டிங் ஜாயின்ட்ஸு இல்லை வந்து த்ரெட் ஜாயின்ட்ஸு இந்த மாதிரி எதனா வந்து லீக் ஆகலாம். அப்போது அதை லீக் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக அதை வேக்யூம் போட்டு கேஸ் ஏற்றணும். அப்படி இல்லைன்னா இப்போ வர கேஸ்லாம் ஹைலி ரிஸ்க்கு. வேக்யூம் போடாமல் கேஸ் ஏற்றவே கூடாது. நீங்கள் R32 கேஸ் இப்போது 410 கேஸ் எதனா யூஸ் பண்ணால் ப்ராப்பராக வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ணுங்கள். அதுதான் டெக்னீஷியனுக்கும் சேஃபு, கஸ்டமருக்கும் சேஃப்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.